இன்றைக்கி என்னென்னா சைலண்ட் லேம்ப் அப்படின்னு பேர். லேம்புனா ஆட்டுக்குட்டி, லேம்புனா விளக்கு. சைலண்ட் லேம்ப் அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் பலி கொடுக்க போவாங்க. இப்போ எங்கள் ஊர்லலாம் மகாலிங்க மலைன்னு இருக்குது, மத்ராயிருப்பு பக்கத்தில். மகாலிங்க மலையில் கொண்டு போய் ஆட்டுக்குட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. வண்டியில் ஏற்றிட்டு, கூண்டு வண்டியில் ஏற்றிட்டு போவாங்க. போய் அங்கே மலையில் வெட்டி கறி சோறு போடுவாங்க. யார் வேணால் போய் சாப்பிட்லாம். அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டுக்கு கறி குழம்பு வச்சு, அப்போல்லாம் பிரியாணி கிடையாது. நான் சொல்கிறது 80களெலாம் பிரியாணி கிடையாது. என்ன பண்ணுவாங்க, கறி சோறு இந்த பக்கம் கறி குழம்பு வைப்பாங்க, அந்த பக்கம் சோறு வடித்து கொட்டுவாங்க. ரெண்டையும் ஒன்றா பிசைஞ்சு அப்படியே பெரிய உண்டைக்கட்டின்னு சொல்கிறாங்க இங்கே, சோத்து உருண்டைன்னு சொல்லுவாங்க அங்கே. அப்படியே வானத்தில் தூக்கி வீசுவாங்க. அப்படியே வானத்திலே காணா போயிடும். சோறு கீழே வராது, அப்படியே வானத்தில் போயிடும். தூக்கி வீசிட்டு மறுபடியும் இங்கே அங்கே அந்த கறியை போட்டதெல்லாம் அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 நாள் 3 நாள் இருந்து எல்லாத்தையும் போட்டு தின்னுட்டு தான் வரணும். கீழே வரக்கூடாது, கறியை கொண்டு வரக்கூடாது. கீழே கொண்டு வந்தால் அடிச்சிடும், டப்புன்னு அடித்து சாப்பிடிச்சிடும். அதனால் யார் வேணால் வாங்க சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டி கறி சோறு போட்டு அங்கேயே சமைச்சு சாப்பாடு கொடுத்துருவாங்க. இது பல வருடங்களாக, பல ஆண்டுகளாக நடந்துகிட்ருக்கு. பேய் பிசாசு இல்லைன்னு சொல்கிறவன்லாம் அங்கே போய் பட்டு அவனை கூப்பிட்டு போய் நிப்பாட்ட வைக்கணும், பாடுறா என்னன்னு. அப்போ என்ன பண்ணும், அந்த ஆவிகள் அப்படியே கவிட்டு போயிடும் எல்லாம் ஃபுல்லாக. முனீஸ்வரர் பார்த்துருக்கீங்களா? முனியாண்டி கோயிலுக்கு போயிருக்கீங்களா? முனீஸ்வரர், முனியாண்டி, கருப்பன், எல்லச்சாமி எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், நாக்கை வெளியில் திருத்திட்டு நிற்கேன் அப்படின்னு, கையில் பெரிய அருவா வச்சுருக்கோம். அந்த எல்லையை தாண்டி யார் வந்தாலும் வெட்டி விடும் அப்படின்னு. யாரும் நம்ப மாட்டானோ, யார் அதெல்லாம் உண்மையாங்க, இதெல்லாம் என்னங்க பேச்சு அப்படின்னு நிறைய சினிமா படங்கள்லாம் எடுப்பாங்க. ஆனால் வத்திராயிருப்பு போய் பாருங்கள், வானத்தில் சோத்தை விட்டு அறிவாங்க, அப்படியே போயிடும். அந்த மாதிரிலாம் நடக்கும். இதே மாதிரி தான் எலியாவுடைய தீர்க்கதரிசி காலத்துலேயும் நடந்தது. வானத்திலேருந்து அக்கினி என்னாச்சு, குடங்குடமாக ஊற்றுன தண்ணியும் விறகையும் எல்லாத்தையும் நக்கிட்டு போயிடும். சூப்பர்ஸ்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்களால் நம்ப முடியாத காரியங்கள்லாம் நடக்கும். அது மாதிரி இதுவும் ஒன்று. இப்போ அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணும், நீங்கள் கழுத்தில் மணியை கட்டி விட்டுருப்பாங்க. அப்போ பாட்டு போயிட்டுருக்கோம், ஒன்றும் கத்தாது, அதெல்லாம் கத்தாது, அது பாட்டு போய்கிட்டு இருக்கோம். இவங்க மாட்டு வண்டியில் பின்னாடி 2 ஆட்டுக்குட்டியை கட்டி விட்டுட்டு இப்படி போயிடுவாங்க. அது மாதிரி அமைதியாக போய்கிட்டு இருக்கோம். ஆட்டுக்குட்டி எதுக்கு கொண்டு போகிறாங்க, நம்முடைய பாவத்தையும் நம்முடைய தோஷத்தையும் நம்முடைய குற்றத்தையும் நிவர்த்தி செய்வதற்காக கொண்டு போய் அதோட ரத்தத்தை பலி கொடுக்குறாங்க. சாமி என்னை எப்படியாவது காப்பாற்று, நான் செஞ்ச குற்றங்களெல்லாம் மன்னிச்சிக்கா அப்படின்னு சொல்லி வெட்டி கொண்டு போகிறது. இதான் அந்த ஆட்டு கொண்டு போகிறாங்க. இதை ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். இந்த ஏசாயா 53, 54, 55 எங்கள் ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான அதிகாரம். நாட்டாமா மாதிரி உட்காந்துக்குவாங்க சர்ச்சில். இங்கே சின்ன சின்ன கல்ட்டு இருக்குல்ல, சின்ன சின்ன கல்ட்டு சர்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, சமய குழுக்கள். அவன் ஒரு பேரில் ஒரு சர்ச்சு வச்சுருப்பான். ஏ சர்ச்சு, பி சர்ச்சு, சி சர்ச்சு, இந்த மாதிரி கிரைஸ்ட் சர்ச்சு அப்படின்னு ஒன்று வச்சுருப்பான். கிறிஸ்துநாதர் ஆலயம்னு நம்ம சிஎஸ்ஐயில் இருக்கிற மாதிரி இயேசு விடுவிக்கிறார்னு ஒருத்தர் வச்சுருக்கார்ல, இயேசு ரசிக்கிறார், இயேசு வாழ விடுகிறார், இயேசு வானத்தில் பறக்கிறாருன்னு ஒன்றா வச்சுக்கிட்டு இந்த கல்ட்டு குரூப்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில அதிகாரங்களை மையமாக வச்சுக்குவான். பைபிளில் இருக்கிற ஒரு சில வசனங்களை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றுவான். இல்லை ரிட்டையர்டு ஃபெல்லோஸ் ஒரு 4-5 பேர் உட்காந்துருப்பான். உடனே இந்த ரட்சிக்கப்பட்டியா அப்படின்னு வேலையை கேட்பான். உடனே எங்கள் ஆளுங்க என்ன பண்ணுவான், இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தார் அப்படின்னு இந்த 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பொழுதன்னைக்கும் கொடுப்பானு. எனக்கு கேட்டு கேட்டு ரொம்ப போர் அடித்து போச்சு. எங்கள் சர்ச்சிலலாம் சாட்சி சொல்லணும், மீட்டிங் நடக்கும். மீட்டிங் நடந்தோடனே இப்பொழுது சாட்சி நேரம் அப்படின்னு ஒரு 5-6 பேர் ஏறி மேடையில் ஏறி சாட்சி சொல்லுவோம். நான் அங்கே படித்தேன், இங்கே படித்தேன், ஆண்டவர் என்னை ரசித்தார், நான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் ஒரு வசனம் கொடுத்தாரு, அதை கொண்டு ஐயாட்ட காட்டினேன், ஐயா தான் உறுதிப்படுத்தினார், ஆண்டவர் உன்னை ரசிக்கப்பட்டார் அப்படின்னு. இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் அப்படின்ற வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரியா அப்படி சொல்லுவான். அப்போ நிச்சயமாக ஆண்டவர் உன்னை ரட்சித்து விட்டார், இன்று முதல் நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய். இந்த இவன் சொல்லுவாங்கள்ல படத்தில், இன்று முதல் நீ திருட்டு பயல் என்று அன்போடு அழைக்கப்படுவாயின்னு.
அது மாதிரி இவன் சர்டிஃபிகேட் கொடுத்துருவான். இதான் ரட்சிப்பா? யோசனை பண்ணி பாருங்கள். இந்த 3 அதிகாரத்தை வச்சு அவங்க பண்ண வியாபாரம் பல கோடி. நீங்கள் இதில் ஏமாறக்கூடாது. ரட்சிப்பு என்பது என்ன, அதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அவர் எதுக்காக சைலண்ட் லேம்பாக இருந்தார்? இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவங்களை எல்லாம் நீக்க முடியும் என்று நீ நம்பினால் அந்த நொடி நீ ரட்சிக்கப்பட்டுட்ட. அவ்வளோதான். அப்போதிருந்து ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னுடைய ஜெபத்தை கேட்கிறார். ஜெபத்தை கேட்கும் பாட்டு இருக்குல்ல, ஒரு அருமையான பாட்டு, எங்கள் தேவா, அருமையான பாட்டு. எப்போ நம்முடைய ஜெபத்தை தள்ளாமல் இருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி இறைவனிடத்திலே வேண்டும் போது அவர் உங்களுடைய நீங்கள் கேட்பதை எல்லாம் கொடுக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் என்னுடைய பெயரை சொல்லி எது கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். என்னுடைய பெயரை சொல்லி நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி துன்மார்க்கமான காரியங்களை கேட்க முடியுமானா நாவு அடக்கம், அங்கே கேட்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெருமூச்சுகளோடு நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி எப்படி துன்மார்க்கமான காரியங்களை உங்களால் கேட்க முடியும்? முடியவே முடியாது. அதனால் என்னுடைய பெயரை சொல்லி நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஏன்னா அந்த வல்லமையை என்னுடைய சொந்த இரத்தத்தினாலே உங்களுக்கு கொடுத்தேன். அதான் ரொம்ப முக்கியம். அமைதியாக போகிறார். He was oppressed and afflicted, yet he did not open his mouth. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இதை எழுதுகிறார் ஏசாயா என்ற தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்துனாலே யாரும் தெரியாது. அவர் எப்படி இருப்பார் என்று தெரியாது. அவங்க அம்மா யாருன்னே தெரியாது. அவங்க அம்மாவை பற்றி 54 எழுதியிருப்பார். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்பை வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தத்தோடு, வாழ்க்கைப்பட்டவர்களுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ நீங்கள்லாம் யார்? நாங்கள் இயேசுவோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா கிறிஸ்டியன்ஸ் எல்லாம்? இயேசுவோட பிள்ளை நாங்கள், ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான் இல்லையா? அப்போ மேரிக்கு எத்தனை பிள்ளைகள் ஆச்சு? இயேசு ஒரு பிள்ளை வந்தார். நீ உலகத்தில் இருக்க 1000 கோடி பேரும் இயேசுவோட பிள்ளைங்க இல்லையா? அதான் சொல்கிறார், வாழ்க்கைப்பட்டவர்களுடைய பிள்ளைகளை பார்க்கலாம் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? முடியவே முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய மகன் யாரையா? நான் தான் அவருடைய மகனை 1000 பேர் ஓடியார் இல்லையா? ஆண்டவர் சொல்கிறத நான் செய்கிறேன். ஆண்டவருக்காக நான் எது வேணாலும் செய்வேன். அதான் இங்கே சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு. He was led like a lamb to the slaughter, and as a sheep before her shearers is silent. முடி வெட்டுவாங்க, மயிர் கத்திரிகள் முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல. So he did not open his mouth. பிலாத்து அவரை கூப்பிட்டு கேட்குறான், நீ யூதருடைய ராஜாவா? உண்மையை சொல்லு, எனக்கே சந்தேகமாக இருக்கியா? ஏன்னா பிலாத்து என்ன பண்ணுறான்? அவருடைய ஒய்ஃபு சொல்கிறா, அவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? நேற்று நைட்டு கனவுல கூட வந்தாருங்க. அவரை குறித்து விசாரித்தேன். மகாபெரிய வல்லமை உடையவர். சாதாரண மனிதன் செய்ய முடியாத காரியங்களெல்லாம் அவர் செய்திருக்கிறார். விசாரித்து பாருங்கள். ஒரு கவர்னர் இருக்கார், RN ரவி. கவர்னருக்கே யோக்கியதை இல்லாத ஒருத்தர். IPS அதிகாரியாக இருக்கும்போது போலீஸ் கேஸில் மாட்டி அப்படியே ஜீப்பில் குண்டு கட்டாக தூக்கிட்டு போனானோ அவர் இப்போ கவர்னராக இருக்கார். ஆமாம். அப்போ என்னாச்சு? அவரை சொல்லும்போது யாராவது ஒருத்தனை பற்றி விசாரிக்கணுன்னா அவருக்கு விசாரித்து யார் யார் அப்படின்னு கேட்டால் சொல்லாமல் இருப்பாங்களா? அதிகாரிகள்லாம் போய் விசாரித்து யார் யாரும் அக்கு வேறு ஆணி வேறு விசாரித்து இந்த வீட்டில் இருக்குங்க, அவங்க அப்பா யார், அவங்க மனைவி யார், பிள்ளைங்க யார், என்னென்னு பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் கொண்டு போய் கவர்னர்கிட்ட சொல்லிடுவாங்க. அதானே? அதே மாதிரி பிளாத்திட்ட ஏசுனா யார், அவர் என்னென்ன வேலை பண்ணார் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ என்ன சொல்கிறார் ஏசு? எல்லாம் கேள்விப்பட்டிருப்பில, சும்மா பேரை கேட்டாலே அதிரும், அப்படியா சொன்னார்? கம்முன்னு இருந்தார். நீ யூதருடைய ராஜாவா? அவன்கிட்ட சொல்லி என்ன போகுது போ அப்படின்ட்டு கம்முன்னு இருக்கார். இப்போ மறுபடியும் கேட்குறான், நான் இந்த பதவிக்கு எவ்வளோ காசு செலவழித்து வந்தேன்னு தெரியுமா? என்னம்மா கேள்வி கேட்குறேன் பேசாமல் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இயேசு சொன்னார், நான் இதற்காகவே பிறந்தேன். நீ காசு செலவழித்து பதவிக்கு வரலாம்யா, இந்த பதவிக்காக தான் நான் பிறந்தேன். மறுபடியும் சொல்லு, நான் எத்தனை முறை உன்னை ஆணையிட வேண்டும்? நீ யூதருடைய ராஜாவா? ஆம், நீ சொல்லுகிறபடி நான் யூதருடைய ராஜா தான் அப்படிங்கிறார். அவர் அமைதியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு.
so he did not open his mouth. In this passage, the servant is compared to a lamb, which is one of the frequent symbols of the Savior in Scripture. நம்முடைய வேத வசனங்களிலே நம்முடைய இரட்சகருக்காக அடிக்கடி குறிப்பிடுகிற ஒரு அடையாளங்களில் ஒன்று ஆட்டுக்குட்டி. அதான் இங்கே தேவனுடைய ஊழியக்காரரே அவர் ஆட்டுக்குட்டியாக சித்தரிக்கிறார். A lamb died for each Jewish household at Passover, and the servant died for his people. பஸ்கா பண்டிகையில் என்ன நடக்குது? பாஸ் ஓவர். அதான் பஸ்கா பண்டிகைன்னு வைக்கிறாங்க. பஸ்கா பண்டிகைனா என்ன? புளிப்பில்லாத அப்பா பண்டிகைனா என்ன? எதுக்காக கொண்டாடுறாங்க? எகிப்திலேருந்து அங்கே வெளியேறி வராங்க. அப்போ சங்கார தூதன் அந்தந்த வீட்டில் இருக்க தலைச்சன்களை எல்லாம் கொல்றான். யாரெல்லாம் ஆட்டுக்குட்டியை வெட்டி அதோட இரத்தத்தை நிலைக்கால்களில் பூசி இருக்கிறார்களோ அவருடைய வீட்டுக்குள்ளே சங்கார தூதன் வரமாட்டான். அந்த ரத்தம் பூசாத வீடுகளுக்குள்ளெல்லாம் போய் சங்கார தூதன் என்ன பண்ணுவான்? தலைப்பிள்ளையை கொன்று விடுவான். புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? புதுமனை புகு விழா போடும்போது என்ன பண்ணுறோம்? நல்லா கவனித்து பாருங்கள். குங்குமத்தை எடுத்து மஞ்சளை எடுத்து அதில் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சி அதை ரத்தம் மாதிரி ஆக்கி எங்கே வைப்பாங்க? நிலைக்கால்களில் வைப்பாங்க. எங்கேருந்து எங்கே பிக்கப் ஆகுது பார்த்தீங்களா? இதுதான் காரணம். நிலைக்கால்களில் ரத்தத்தை தோய்த்தார்கள். அதான் பஸ்கா பண்டிகை. இன்றைக்கும் அதுதான் செய்கிறாங்க. அந்த பஸ்கா பண்டிகையில் ஆட்டுக்குட்டியை வெட்டி கொடுத்தார்கள். அதே பஸ்கா பண்டிகை அன்று தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகிறார். இன்றைக்கி அந்த பஸ்கா பண்டிகை வருடம் வருடம் நினைவு கூறுகிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிறோம். மரணத்தை நினைவு கூறுகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? வாரம் அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணிக்கிறோம். இதுதான் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? அதை அபாத்திரராய் என்ன பண்ணிட்டு போய் குடிச்சிட்டு வாயை தொடச்சிட்டு யாருக்காவது ஊட்டி விட்டுட்டு வரான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னன்ற புனிதத்தை உங்களுக்கு தெரியாதவங்க அதை ரொட்டி வாங்கி இந்த பிள்ளைக்கு ஒன்று கொடு, கீழே ஒன்று போடு, அங்கிட்டு வாயில் ஒன்று நக்கிட்டு போ, இப்படி பண்ணுறான். அதனுடைய வல்லமையை நீங்கள் மறுதளித்தீர்கள் என்றால் பவுல் சொல்கிறாரு, அதனால தான் உங்களில் சிலர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்கள், சிலர் மரித்தும் போயிருக்கிறீர்கள். இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உங்களுக்கு புனிதமாகப்படவில்லை. நம்ம இயேசு கிறிஸ்துவை எப்படி எடுத்துக்கிறோம்? டேக் இட் ஃபார் கிராண்டட். பார்க்கலாம், எல்லா கிறிஸ்தவனான எல்லாம் சாமி கும்பிட்றாங்க, நம்மளும் சாமி கும்பிட்றோம் அப்படின்ட்டு போகிறீங்க. Jewish household at Passover, and the servant died for his people. Jesus is the Lamb of God who takes away the sin of the world. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியார் இயேசு கிறிஸ்து. அதான் யோவான் சாணன் சொல்கிறார். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த வசனம் படித்த ஞாபகத்தில் இருக்கா? அந்திரேயாவும் இன்னொரு சீசன் பக்கத்தில் நிற்கிறான். யோவான் என்ன சொல்கிறான்? அங்கே பாரு, ஒரு பலிகடா போது பாரு அப்படிங்கிறான். பலிகடானா என்ன? அந்த வார்த்தை இன்றும் உண்டு. சார் என்னை பலிகடா ஆக்கிட்டாங்க சார், நான் ஒன்றுமே செய்யலைங்க அப்படின்னா அர்த்தம். இன்னொரு செய்த குற்றத்திற்காக நான் தண்டனை ஏற்றுக்கொள்வதுதான் பலிகடா. அதே மாதிரி தான் யோவான் சொல்கிறான், அந்த போது பாரு பலிகடா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர்னு சொல்கிறான். இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கப் போகிறார், உலகத்தின் மக்களுக்காக சாகப் போகிறார் அப்படின்னு சொன்னோடனே அந்திரேயாவும் இன்னொரு சீசன் என்ன பண்ணுறாங்க? அவர் பின்னாடி போயிட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். Since Jesus Christ was crucified with criminals as a criminal, it was logical that his dead body would be left unburied. But God had other plans. நிறைய விஷயங்கள் குழப்பமாகவே முடிஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் கொன்று என்ன பண்ணணும்? சிலுவையில் மறையப்படி என்ன பண்ணணும்? சிலுவையில் அடித்து அப்படியே தொங்க விட்டுருவாங்க. ரத்தம் சொட்டு சொட்டாக ஒழுகி அப்படி 2 நாள் ஆகும் சாவுறதுக்கு. 2 நாள், சில நாள் 3 நாள் கூட ஆகும். துடிச்சிக்கிட்டே இருக்கணும் சிலுவையில். அந்த மாதிரி கொடுமையான மரணம் அடைக்க வேண்டும் என்பதுக்காக தான் யூதர்களுடைய திட்டம். சாவட்டியாக இருக்கணும், அவனை உள்ளே விடக்கூடாது, வங்கோலையாக கொல்லணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ரத்தம்லாம் வடிஞ்சு 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் செத்த உடனே வெயிலில் காய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்போ கழுகுகள் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி தின்னுக்கிட்டே இருக்கும்.
சில நேரம் பாதி உயிர் இருக்கும்போதே கழுகுகள் வந்து கொத்தி உரிச்சு எடுக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி சாகணும், கொடூர மரணம். திருடர்களுக்கு அதான் அந்த காலத்தில் கொடுத்த தண்டனை. அப்போ எத்தனை 2 நாள் 3 நாள் ஆமலை சாகிறதுக்கு? ஆனால் இயேசு கிறிஸ்து எப்போ செத்தார்? அப்போ சில நேரங்களில் தப்பி ஓடி வாங்கிட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து வந்து காலோட எலும்புகள்லாம் உடைச்சிருவாங்க. அப்படி எலும்புகளை உடைக்க வரும்போது அவர் ஏற்கனவே மரித்து போயிருந்தார். அவர் ஜீவனை விட்டார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் அப்படி சொல்லி தன்னுடைய உயிரை விடும்போது என்னாச்சு? பூமியே இருண்டு போச்சு, பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டது, நடுங்கி போயிட்டாங்க. அவருடைய மரணம் அவ்வளோ ஈஸியாக இல்லை. தன்னுடைய உயிர் பிரியும் போது மகா பெரிய அதிசயங்களும் அற்புதங்களும் பூமி எங்கும் நடந்தது. அவர் அவ்வளோ சீக்கிரமாக மரித்து போயிட்டாரா? பவுல் கேட்டாங்க, அவ்வளோ சீக்கிரமாக செத்துட்டாரா? வாய்ப்பு இல்லையேங்க அப்படின்னு பிலாத்து கேட்குறாரு. அவ்வளோ சீக்கிரமாக செத்துட்டாரு? உண்மையிலேயே அவர் தேவனுடைய மனிதனாக இருந்தான் அப்படின்னு இராணுவ தலைவன் சொல்கிறான். அவர் கடவுளுடைய பிள்ளைங்க, தெரியாதனமாக நீங்கள் பண்ணிட்டீங்க. உடனே போய் கேட்குறான். சீமோன்னு ஒருத்தன் போய், சார் இறந்துட்டார் சார், நம்ம பாடி எடுத்து அடக்கம் பண்ணட்டும். என்ன நினச்சிட்ருக்க? சிலுவையில் போட்டவங்களாம் 4 நாள் காயிற வரைக்கும் காயிட்டான், பறவைகள்லாம் கொத்தி திங்கிட்டான். அப்படி தான் ரூல்ஸ்லாம் மீற முடியாது அப்படி சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? சரிங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. எல்லாருக்குள்ளேயும் பயம் வந்து விட்டது. அதான் இதில் படிக்கிறார் பார், கடைசி 54 வசனம் கடைசி பார். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். பிரதான ஆசாரியரையும் சேவகரையும் எல்லாரையும் அவர் தான் படைத்தார், உன்னையும் நான் தான் படைத்தேன். அவருடைய உள்ளத்திலே மகா பெரிய பயத்தையும் திகிலையும் உண்டாக்கினார். சார் இயேசு கிறிஸ்துவோட உடம்பு இறந்துட்டார் சார், கொண்டு போய் நாங்கள் அடக்கம் பண்ணணும் சார். சரி நீங்கள் பார்த்து செய்யுங்க, எடுத்துகிட்டு போங்க. ரூல்ஸ் படி அப்படி வைக்கக்கூடாதுன்னு எவனா சொன்னானா? முழு கவர்மெண்ட்டு ஆடி போய் நிற்கிது. சரிங்க நீங்கள் என்ன பார்த்து செய்யுங்க. ஏன்னா எல்லாருக்கும், கவர்னர்லேருந்து இராணுவத்துலேருந்து எல்லாருக்கும் என்னாச்சு? அவர் உண்மையிலேயே இறைவன் தான், நம்ம தெரியாமல் செஞ்சுவிட்டோமோ அப்படின்னு பதட்டம் வந்துடுச்சு. இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு நடுக்கம் வந்துடுச்சு. சரிங்க நீங்கள் கூட்டு போய் அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Since Jesus Christ was crucified with criminals as a criminal, it was logical that his dead body would be left unburied. But God had other plans. சும்மா தான் தொங்க விடணும், ஆனால் இறைவனிடத்திலே வேறு திட்டங்கள் இருந்தன. The burial of Jesus Christ is as much as part of gospel as is his death, for the burial is proof that he actually died. அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணினால்தான் அவர் உள்ளபடியே மரித்து போனார் என்பது திருஷ்டாந்தரம், நிரூபணமாகும். அப்போ கொண்டு போய் கல்லறையில் வச்சுட்டாங்க. கல்லறைக்கு வச்சதுக்கு அவர் செத்து போயிட்டார்ன்றது அடையாளம் யார்? கவர்மெண்ட்டு போய், அப்பா நீங்கள் பார்த்து என்னை பார்த்து இது பண்ணிக்கோங்க கேட்குறான். பிரதான சமய தலைவர்கள் போய் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கத்தில் கோட்டை போட்டு சுற்றி ஆளுகளை நிப்பாட்டிச்சு பாதுகாப்பு போலீஸ்லாம் கொடுங்க சார். போலீஸும் கொடுக்க முடியாது, ஒரு இதுவும் கொடுக்க முடியாது. என்கிட்ட சும்மா போட்டுட்டு உங்கள் இஷ்டத்துக்கு சாவிடிச்சிங்க. பூமி முழுவதும் என்ன நினச்சி பார்த்தீங்களா? எருசலேமே ஃபுல்லாக ஆடி போய் கிடக்கு, ஒரே இருட்டு போயிடுச்சு, எல்லாம் புதுசாக எல்லாம் உயிரோடு வந்து நிற்கிறான். கடவுளுடைய பிள்ளையை போய் இது மாதிரி பண்ணிவிட்டு அக்கிரம அநியாயம் பண்ணுறீங்களா? உங்கள்கிட்ட தான் ஆள் இருக்குல்ல, நீனே போய் பாதுகாத்துக்கையா அப்படிங்கிற. உடனே சர்ச்சில் இருந்து 4 குண்டர்கள், எதுக்கு? கடவுளுக்கு விரோதமாக செய்கிறதுக்கு தான் சர்ச்சில் குண்டர்கள் இருக்காங்க. திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கமாக போனீங்கன்னா அருவாள் எடுத்து மண்டையாக பொழந்துருவோம். அந்த மாதிரி வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதே மாதிரியா அந்த காலத்துலேயும் சர்ச்சில் குண்டர்கள் இருந்தாங்க. கவர்மெண்ட்டு சேவர்களை நிப்பாட்டினா இவனை நிப்பாட்டி காவை காக்குறான் வெளியில். ஏசி செத்து விட்டாருங்க, நாங்கள் தான் அடக்கம் பண்ணோம் அப்படின்னு கவர்மெண்ட்டே நிரூபிக்குது. It is a proof that he actually died. The Roman authorities would not have released the body to Joseph of Arimathea and Nicodemus if victims were not dead. அங்கே சிலுவையில் தொங்கப்பட்டவர்கள் செத்திருந்தா சாகலைனா பாடியை கொடுத்துருக்க மாட்டான் கவர்மெண்ட்டு. அப்போ கொடுத்துட்டானா? அப்போ ஏசு செத்துட்டார். ஏன்னா அது ஏசு செத்துட்டாரா அப்படின்னு கேட்பான்ல. A wealthy man like Joseph would never have carved out a tomb for himself so near to a place of execution, particularly when his home was miles away. அரிமத்தா ஊரானாகிய யோசேப்பு பயங்கரமான ஒரு கல்லறையை ரெடி பண்ணி வச்சுருக்கான். ஸோ வெல்த்தி பர்சன், நல்ல பயங்கர ரிச் அவர்.
அழகான ஒரு குகையை தயார் செய்து வைத்திருக்கிறார் சிலுவைக்கு பக்கத்தில். இவன் ஊர் அரிமத்தா, எருசலேமிலேருந்து பல மைல் தூரம் தாண்டி இருக்கு. அவன் எதுக்கு அந்த குகையை ரெடி பண்ணியிருக்கான், அந்த கல்லறையை ரெடி பண்ணான்? அது தேவனுடைய திட்டம், எதுக்குன்னே தெரியாது. நோவாக்கு எப்படி ஒரு படகை ரெடி பண்ண சொன்னாரோ அதே மாதிரி இவன் மனதிலே ஆண்டவர் சொல்லிடுற போய் அங்கே குகையை ரெடி பண்ணு. எல்லாமே ஏற்பாடு தயாராக இருக்கிறது. He had prepared it for Jesus and had the spices and grave cloths ready for the burial. அங்கே எல்லா வாசனை திரவியங்களையும் எல்லா அந்த அடக்கம் பண்ணுவதற்கான உடைகளையும் அங்கே துணிகளையும் அங்கே தயாராக வைத்திருந்தேன். நான் தான் ஜாக போகிறேன்னு சொல்லி வச்சுருக்கானா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், அதை செய்கிறான். எதுக்குன்னே தெரியாது. நீ அங்கே போய் எல்லாம் தூபம் வர்க்கத்தெல்லாம் வைறா அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார். என்ன நடக்குமோனே தெரியாது. இயேசுவை காட்டி கொடுத்தவன் எப்போ வந்து காட்டி கொடுக்குறான்? பஸ்கா பண்டிகையில் நம்ம இடத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி முந்தின நாள் ஜெபம் பண்ணும்போது அங்கே கெத்செமனே தோட்டத்தில் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான் இல்லையா? அப்போ தான் இயேசு கொடுத்து காட்டி கொடுக்க அவர் சாக போகிறாருன்னே தெரியும். பிடிச்சி அடுத்த நாள் நைட்டு பூரா விசாரணை பண்ணி அடுத்த நாள் சாயங்காலம் சாவடிச்சிட்டானோ. ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கல்லறையெல்லாம் ரெடியாக இருக்குது. யாருக்கு என்ன ஏதுன்னே தெரியாது. ஹவ் ஒண்டர்ஃபுல்லி காட் ஃபுல்ஃபில்ட் ஐசாயாஸ் ப்ராஃபஸி. ஏசாயா பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன தீர்க்க தரிசனத்தை எவ்வளோ அற்புதமாக நிறைவேற்றினார். அவர் உயிரோடே வந்தார் என்பதையும் நிரூபிப்பதற்காக மரித்து போனார். அவர் மரித்தும் உயிரோடு இருக்கிறார். எப்படி உயிரோடு இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். அப்படியா? ஏசு கூப்பிட்டு சொன்னா, வாயா பசிக்கிறியா, சோத்தக்கூடியா, ரொட்டி வச்சுருக்கீங்களா, மீன் வச்சுருக்கீங்களா, பேய் இல்லையா, வந்து தொட்டு பாரியா என்னையா? ஐய நம்ப மாட்டேங்கிறியா நீ? வந்து தொட்டு பாரு. எப்பா தாமஸ் இங்கே வா, இந்த ஓட்டைகளை கையில் ஆணி அடிச்சிருக்கேன் மாதிரி கை விட்டு பாரியா. அவர் தான் இந்தியாவுக்கு வந்து இறைவனுடைய மாட்சிமைகளை சொல்கிறார். இன்றும் நம்முடைய சதையும் இந்த நகமும் போன்ற சரீரத்தோடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை. எல்லாவற்றுக்கும் அவர் ஒப்பு கொடுத்தார். சைலண்ட் லேம். அதனாலே இன்று நாம் தைரியமாக இருக்கிறோம். உங்களுக்கு எதிராக வருகிறவர்களையும் அவர் தான் படைத்தார். உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவர்களையும் அவர் தான் படைத்தார். அதான் அவங்க சொல்கிறார், இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் நீ என் பக்கத்தில் இருக்கடா ராஜா. உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள் அர்த்தம். அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களோ அவர்கள் உன் சார்பாக வருவார்கள், உன் பட்சத்திலே வருவார்கள். எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை இறைவன் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். நீங்கள் இறைவனை அண்டி பிழைத்தால் உங்களை அடிச்சுக்கிறக்கு ஆளே கிடையாது. தைரியமாக நீங்கள் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அந்த சைலண்ட் லேம்ப், அந்த அமைதியான அந்த ஆட்டுக்குட்டி, சத்தமிடாதிருந்த ஆட்டுக்குட்டி தன்னுடைய சொந்த இரத்தத்தை இறைவன் நமக்காக சிந்தி நமக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்தை விட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது என்ன சொன்னார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லா அதிகாரத்தையும் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். சம்திங் டு பாண்டர். இன் வாட் வேஸ் இஸ் a lamb a good symbol for Jesus? In such case, can you make the same application to yourself? என்னென்ன வழிகளில் எல்லாம் இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டியை போன்று இருந்தார், நீங்கள் என்னென்ன விதங்களிலெல்லாம் அப்படி வாழ முடியும்? அதான் முக்கியம். நம்முடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கும்போது, இந்த இதில் சைனாவில் இருப்பாங்களே அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, சிங்ஷூவா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, பயங்கரமான வல்லமை உள்ள வந்து பயங்கரமான சக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க. டம்னு அடிச்சு போடுவான் 2 நிமிஷத்தில். சாதாரண விவசாயி மாதிரி இருப்பான். அப்போ அவனா அவ்வளோ பேச மாட்டான், எதாக இருந்தாலும் செயலில் காட்டுவோம். அதே மாதிரி நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இருக்கும்போது நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு அதிகாரம் உண்டு. எல்லாம் உங்களால் முடியும். உங்களுக்கு விரோதமாக யார் கூட்டம் கூடினாலும் அவர்கள் இறைவனுக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறவர்கள். நீங்கள் இறைவன் பட்சத்திலே நில்லுங்கள் என்பது தான் இன்றைய தியானம். சரியா?